வணக்கம். இப்போது தமிழக வெற்றிக் கழகம் நெருக்கடியாக இருக்கிற இந்த சூழலில் திருமாவளவன் அவர்கள் இப்போ சப்போர்ட்டாக இருக்கிறார். இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவாக இருக்குது. ஆளுநருக்கு எதிராக ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். விஜய் அவர்களை பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் அவர்கள் முன்வர வேண்டும், அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார். இப்போது தாவேகா கூட்டணியில் சேர்வதற்கும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அறிவிச்சிருக்கிறார். அதனால் தற்போதைய சூழலில் இந்த விஜய் அவர்கள் இருக்கிற இந்த நெருக்கடியான சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தாமாக முன் வந்து நேரடியாக விஜய் லெட்டர் கொடுத்துருக்காரு, ஃபோனில் பேசியிருக்கிறாரு. தார்மீக அடிப்படையில் விஜய் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த ஆதரவை அவர் வெளிப்படையாக அறிவிக்கின்றார். அதாவது கூட்டணியில் சேர்வது அப்புறம், ஆனால் விஜய் ஆட்சி அமைக்க ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற குரல் கொடுத்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். நம்முடைய கருத்து, திருமாவளவன் அவர்கள் 2 சீட் வச்சுருக்காரு. இப்போது சட்டசபையில் வன்னியரசு அவர்கள் இருக்கார், இன்னொரு எம்எல்ஏ இருக்கார். எனவே டெலிபரேட்டாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை திருமாவளவன் அவர்கள் எடுக்க வேண்டும். இது அந்த கட்சிக்கு நல்லது. தற்போதைய சூழலில் விஜய் அவர்களுக்கு அவர் ஆதரவாக இருக்கிறார், அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார். வரலாற்றில் திருமாவளவன் அவர்கள் இடம்பெறுவார். இந்த நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்று திமுக அழுத்தத்தின் காரணமாக அவர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுக்காமல் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கக்கூடாது. டேரிங்காக திருமாவளவன் அவர்கள் முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. தமிழக வெற்றிக் கழகம் மதச்சார்பற்ற ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட உறவில்லாத ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு கொள்கைக்கு எதிரான கட்சியாகத்தான் இருக்கிறது. அதனால் திருமாவளவனுக்கு இது ஒரு உகந்த கட்சி, அவர்களோடு கூட்டணி வைப்பது நல்லது. இந்த தருணத்தில் விஜய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமையும் தார்மீக பொறுப்பும் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிறது. இதை விடுதலை சிறுத்தை கட்சிகளும் பயன்படுத்திக் கொள்ளலாம். கொடுக்குற 2 எம்எல்ஏக்கும் அவர் அமைச்சரவையில் இடம் கேட்கலாம். அதே போல் திருமாவளவன் அவர்களும் திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தலில் நின்று போட்டியிடலாம். விஜய் அவர்கள் போட்டியிட்ட அதே இடத்தில் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடலாம். அந்த டிமாண்டையும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வைக்கலாம். அதன் மூலமாக திருமாவளவன் சட்டசபையில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்படுவார். சட்டசபையில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்படுவதை திமுக தடுத்து நிறுத்தியது. அவர் இங்கே நிற்க வேண்டாம், நீங்கள் டெல்லியில் மக்களவை உறுப்பினராக இருக்கிறீங்க, அதையே தொடருங்க அப்படின்னு அவரை போட்டியிடாமல் தடுத்தது திமுக. எனவே மீண்டும் அவர் போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பாக தற்போது அமைந்திருக்கிறது. அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு திருமாவளவன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தனது நிபந்தனையற்ற ஆதரவை உடனடியாக அறிவிக்க வேண்டும். திருமாவளவன் அவர்கள் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவரை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வைக்கலாம். இது தற்போதைய காலகட்டத்தில் ஒரு சிறந்த மூவாக இருக்கும். அதாவது திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சராக வருவதன் மூலமாக விஜய் அவர்களுக்கும் ஒரு பக்கபலகமாக இருப்பார். 50 ஆண்டு கால அரசியலை பார்த்து கொண்டிருப்பவர் திருமாவளவன் அவர்கள். இதனால் அவருக்கு இந்த ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆற்றலும் அறிவும் அவரிடம் இருக்கு. அது விஜய் அவர்களுக்கு பயன்படும். எனவே திருமாவளவன் துணை முதலமைச்சராகின்ற ஒரு அரிய வாய்ப்பு தற்போது அமைந்திருக்கிறது. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அந்த தொண்டர்களும் அங்கே இருக்கின்ற 2 எம்எல்ஏக்களும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதே போல் நிர்வாகக் குழுவும் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். இது போன்ற ஒரு வாய்ப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்னொரு முறை வருமா என்பது சந்தேகம். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு திருமாவளவன் அவர்கள் துணை முதலமைச்சராவதை உறுதி செய்ய வேண்டும் என்பது நம்மளுடைய கருத்து. நன்றி.